கீதா, சேகர், நம்ம நட்புங்கிறத மீறி அடுத்த கட்டத்துக்கு ஏன் போனோம்னு வருத்தமா இருக்கு. இல்ல கீதா, அத நீயோ நானோ முடிவு செய்யறதில்ல. இது என்னடா பெரிய காமெடி? இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஒருத்தன் என்ன பண்ணானா, வாங்க வாங்க வாங்க. ஆமா கண்ணு, நீ மட்டும் ஏன்டா அழுது வடிக்கிற? பணம் ஏற்பாடு பண்ணிட்டு பஞ்சு வரேன்னாரு. லேட்டாக வரமாட்டாரோன்னு பயமா இருக்கு. டேய், என் அதிர்ஷ்டத்துக்கே வேலை கிடைச்சு செக்யூரிட்டி கட்ட 2000 ரூபாய் பணமும் கிடைச்சிடுச்சு. உனக்கு நடக்காதா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். டேய், சந்தோஷமா இல்லடா, நம்ம சேர் இருக்கான்ல, என்னமோ அவனுக்கு கல்யாணம் மாதிரி. சீச்சி, அவனுக்கு 60 கல்யாணம் தான் நடக்கும். 60 வயசு கிழவனா இருப்பான். வெட்டி மேல கொட்டுறது காதல கேட்காது. தாலி கட்ட முடியாம கை நடுங்குவோம். கண்ணு சரியா தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட்ல உள்ள போவான், ஒய்ஃபை தேடுவான். தேடி 60 வயசு என்னடா செய்ய முடியும்? என்ன ஏண்டா வாருங்க? அதோ பஞ்சு வந்துட்டாரா? நீங்க எல்லாம் உள்ள போய் டிஃபன் சாப்பிடுங்க. இதோ வந்துட்டேன். வாங்க சார். வாசு, எல்லாம் ரெடி ஆயிட்டோம்னா? வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 வணக்கம். வாங்க கீதா, டிஃபன் சாப்பிட போலாம். இல்ல, முன்னாடியே சாப்பிட்டேன். கீதா எப்பவும் இதுல எல்லாம் முன்னாடி தான். பசிக்குதுடா, சீக்கிரம் வாங்கடா. சும்மா வாக்கித்தான், 2வது தடவை சாப்பிடலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நேரம் அவ்வளவு சீக்கிரம் வாங்கடா. அலையிறான்டா டேய். பணம் கிடைக்கலையா? நான் என்னடா பண்றது? தர்றேன்னு சொன்னவன் கைய விரிச்சு விட்டான். இந்த காலத்துல யாரடா நம்ப முடியறது? நாம ஒண்ணு நினைக்க, பகவான் ஒண்ணு நினைச்சுட்டார். பகவான் நினைச்சு இருக்கட்டும் சார். என் தங்கச்சிங்களை நினைச்சிக்கலாம். அன்னைக்கு என்ன நம்பினல்ல விட்டுடுன்னு சொன்னீங்க, விட்டுட்டீங்களே. தத்துவம் பேசியே என்ன தத்தளிக்க வச்சுட்டீங்களே. இதுவரைக்கும் எந்த அவமானமா இருந்தாலும் நானே தாங்கிட்டேன். இனிமேலும் என் தங்கச்சிங்களை எதுவுமே பாதிக்க கூடாது. ஒண்ணு இல்ல, இந்த கல்யாணம் நடக்கணும். இல்ல நான் உயிரோட இருக்க கூடாது. அப்படிலாம் பேசாதடா. மாப்பிள்ளை தோப்பனார்கிட்ட நான் பேசி பாக்குறேன். எப்பவும் எதிர்நீச்சல் போட்டு பாத்துணும்டா. அதையாவது செய்யுங்க சார். செத்த இரு, இத வந்துட்டேன். ஆமா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. அது கூட நேரம் இல்லையா? சாரி, கண்ணு பட்டுடும் போல் இருக்கு. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்க தெரியுமா? என்ன கேக்குறாங்க? மாப்பிள்ளை நீங்க தானான்னு கேக்குறாங்க. நீ என்ன சொன்ன? ஆமா அண்ணே. போதும் போதும், மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷமா? என்னடாச்சு? டேய் வாசு, என்னாச்சு? சேகர், கிளர்க்கு பணம் கிடைக்கலன்றாரு. என் வீட்டுல என் தங்கச்சிக்கு நடக்கிற முதல் சந்தோஷமான விஷயம் தான்டா. கல்யாணம் நடக்குமா சேகர்? நிச்சயம் நடக்கும்டா. பையனோட அப்பாட்ட பேசி பார்ப்போம். டேய், அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். டேய், நீ ஏன்டா கலங்குற? இந்த கல்யாணம் நடக்கும். எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன்டா. வாடா போலாம், வாங்கடா. அதெல்லாம் முடியாதியா. நேரத்தை கொண்டு பேசிக்கிட்டு வசதி இல்லைன்னா பெரிய இடத்துல கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? இந்த வரியா, நாங்க ஒண்ணு கிள்ளுகிற இல்ல, இப்பவே புறப்படுறோம். சார், நடந்தது நடந்துருச்சு. நீங்க பெரியவங்க. பணம் விஷயத்துல பெரிய விஷயம் இருக்குது. பணம் தான் கல்யாணம் நடக்கும். இல்லன்னா இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்காது. போக வெளியே. சார் ப்ளீஸ். யோ, நீங்க எல்லாம் யாரியா? உங்ககிட்ட நியாயம் பேச இங்க வரல. உங்க வேலையை வர போகையா வெளியே. யோ நிறுத்தியா, என்னையா ஓவரா பேசிட்டு இருக்க? எங்களை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? உன் பையனை உதைச்சு தாலி கட்ட வைப்போம். வேண்டாண்டா குமார், என் தங்கச்சி ஒரு முருக குடும்பத்துக்கு கொடுக்க நான் தயாரா இல்லை. டேய், கோவப்படாதீங்க. கல்யாணம் நடக்கணும். சார், கல்யாணங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது.
தயவு செஞ்சு அதை ஒரு வியாபாரமாக்கிடாதீங்க. கேவலம் காக்கா குருவியெல்லாம் தான் உணவை தானே தேடிக்கிறப்ப மனுஷனால சுயமா வாழ முடியாது. ஏப்பா நீ நல்லாதான் இருக்க, நல்லாதான் பேசுற, நீயே கல்யாணம் பண்ணிக்கிய. ஏன் காக்கா குருவியெல்லாம் வாழ போனாலும் வாழ முடியாதா? வாழத்தான் போறாங்க. இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. சேகர், ஒரு நிமிஷம். கீதா, நீ என்ன முடிவெடுத்திருக்கேன்னு தெரியும். இது அர்த்தம் இல்லாது. இல்ல சேகர், உங்களாலதான் மீனாவுக்கு வாழ்வு கொடுக்க முடியும். வாழ்வு கொடுங்கன்னு உங்களை தான் என்னால உரிமையோட கேட்க முடியும். இதே உரிமை என்னோட வாழ்க்கையில கடைசி மட்டும் வரணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பயத்தினால தான் சொல்றேன், நீங்க மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. என்னால கடைசி வரைக்கும் உங்களோட வர முடியாது. என்னோட கதை சீக்கிரம் முடிய போற ஒண்ணு. கீதா, என்ன பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிரு. நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக நீ ஏதோ பேசாத. சேகர், நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க நினைக்கிறபடி ஆண்டவன் எனக்கு மென்மையான இதயத்தை மட்டும் கொடுக்கல, அதோட சேர்த்து குறையும் கொடுத்திருக்கான். யாராலையும் தீர்க்க முடியாத குறையும் சேர்த்து கொடுத்திருக்கான். கீதா, இதையா முன்னாடியே என்கிட்ட சொல்லு. இதையா முன்னாடியே என்கிட்ட சொல்லுங்க. சொல்லிருந்தா எனக்காக வருத்தப்பட்டிருப்பீங்க. 2-3 டாக்டர் அட்ரஸ் கொடுத்திருப்பீங்க. எனக்காக யாரும் வருத்தப்படுறத நான் விரும்பல. கீதா, என்கிட்ட எப்படி பேசுற? ஆமா, உங்ககிட்ட தான் பேச முடியும், பேசுவேன். சேகர், இப்ப எனக்கு தேவையில்லை சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் நீங்க மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எனக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த நம்பிக்கையை பொய்யா கிடாதீங்க. கீதா, இதுதான் உன்னோட முடிவா இருந்தா எல்லாத்தையும் விட உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு பெருசுன்ற நிரூபிக்க நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா உனக்காக எதுவுமே செய்ய முடியாத நிலையில வச்சு என்ன நீ கொன்னுட்ட கீதா. இல்ல சேகர், இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க. இதை விட பெருசா நீங்க எனக்கு ஒண்ணு செஞ்சிட முடியாது. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. பெரிய ஆள்டாவ கேப் கிடைச்சுன்னு உட்காந்துட்டான் பாரு. அதை 60ஆம் கல்யாணம் தான் நடக்கணும் கிண்டல் பண்ணல, பயந்துட்டான் போல இருக்கு. என்னாலதான் நான் சேகர் இந்த முடிவுக்கு வந்திருக்கான். 60 வயசுக்கு மேல என்ன செய்ய முடியும்னு கேட்டேன்ல, யோசிச்சிருக்கான், முடிவு எடுத்துட்டான். மாப்பிள கொஞ்சம் நிமிந்து பாருங்க, என்ன ரொம்ப வைக்கப்படுறீங்க? என்ன வாசு, சொந்தக்காராயிட்டீங்க என்னமோ, எங்களெல்லாம் மறக்காம இருந்தா சரி.
நாத்தனாருங்க காமாட்சி விளக்கு சுத்தி வரலாமே. இப்ப நான் உனக்கு தட்சணை கொடுக்கணுமா? ஆனா நான் எதுன்னு கொடுப்பேன். It's no problem. She's going to be all right. You know, she has a congenital heart problem known as phallostetralogy. In common, we call it blue baby. Anyhow, I have to go for an emergency operation, and it's going to cost a lot of money. Excuse me, sir. என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு ஏதாவது செய்ய முடியுமா? I said a lot of money. You see, I got to have some sophisticated equipments, and I have to hire a lot of specialists to work with me. You see, it's going to be a long procedure. And do you think you can arrange for the money? Doctor, money is not a problem, doctor. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. வாங்க. அப்பா, எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும்பா. மாமா, பணம் வேணும் மாமா. மாமா, பணம் வேணும் மாமா. உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன். அலங்கோலமா வந்து நிக்கிறியே, என்னப்பா சேகர்? அர்ஜென்ட்டா எனக்கு பணம் வேணும் சார். நான் மணி பிளாட் எழுதி தரேன் சார். யூனியன் ஃபண்ட்ல பணம் கிடைக்கல சார். நான் சொல்ற வெளியே நீ கேட்க மாட்டேன். ஆனா உனக்கு பணம் வேணுமா? என்னடா நியாயம் இது? அப்பா, நேரம் தெரியாம பேசாதீங்கப்பா. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்ப்பா. பணம் தான். சத்தியமா வர மாமா. மாமா, சீக்கிரம் கொஞ்சம் பணம் கொடு மாமா. மாமா, மாமா, மாமா எதுவுமே ஒரு உண்மையான கலைஞனே. இப்ப எனக்கு பணம் வேணும் சார். நான் புரிய மாட்டேன். சூப்பர்வைசர் அடிச்சு தப்பு தான் சார். ப்ளீஸ் எனக்கு பணம் வேணும் சார். இப்போதான் புரிஞ்சுக்கிட்டே பணத்தை தேடுறதா உங்களோட லட்சியமா இருக்கு. அதுக்காக நான் தர வேலை தான் இந்த பணம். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார். பிளாக்ல கையெழுத்து போட்டுறேன். என்ன இது சின்ன பிள்ளையாட்டம் அழுதுகிட்டு? நீங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. இப்ப என்னாச்சு? கீதா, என்ன மன்னிச்சிடு கீதா. எல்லாம் மீனா கல்யாணத்தினாலதான். சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் தான் கல்யாணத்துல மயக்கம் போட்டு விழுந்து ரகலை பண்ணிட்டேன். இல்ல சேகர்? கீதா, கல்யாணம் ஆனதுமா என்ன இது? எதுக்கும் கலங்காம சந்தோஷமா மீனாவோட வாழணும். எனக்கு ஒரு ஆசை. சேகர், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா கீதான் பேர் வைப்பீங்களா? ரொம்ப அதிர்ஷ்டமான பேரு. கீதாவுக்காக எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்களா? நடிகர் சார், மூட்ல இருக்கீங்களா? எப்படி எப்படி? அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த நாட்கள்லாம் ஐயோ. நான் உங்க ரசிகை சார். எனக்காக ஒரு வாட்டி நடிச்சு காமிப்பீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த 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 அந்த
சரியில்லை செந்தில். நீங்க எப்படி ஹிந்தியில தானே? ப்ளீஸ் எனக்காக. अरे डरो तो तुम लोग वैसा 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 சரியில்லை. இப்பெல்லாம் டான்ஸ் தானே குமார். ப்ளீஸ். வாசு, இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல. கேரக்டர் ரோல் தானே செய்யணும். நேத்து நீங்க சேகர், நீங்க மட்டும் என்ன அன்னைக்கு பண்ணீங்களே, இப்ப எனக்காக அந்த ஆளானாலும் ஆளு. ப்ளீஸ். ஆளானாலும் ஆளு இவர் அழுத்தமான ஆளு. மிச்ச விவரம் வேணும்னா மச்சான போய் கேளு கேளு. மச்சான போய் கேளு கேளு. மச்சான கீதா, இந்த டைரியில இருக்க நாட்கள்ல எவ்வளவு சந்தோஷமான நாட்கள் இருக்கு தெரியுமா? என்னோட பிறந்த நாள், உங்களோட பிறந்த நாள், தீபாவளி, பொங்கல், அப்புறம் என்னோட கல்யாண நாள். உங்களோட கல்யாண நாள் கூட இதுலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கல்யாண நாள் இருந்தா உங்களோட கல்யாண நாளும் இருந்தாகணும். இல்ல சேகர், இந்த நாள் தான் இருக்கு. சேகர், என்னடா ஆச்சு? செந்தில், கீதாவுக்கு என்னடா ஆச்சு? குமார், கீதாவுக்கு என்னடா ஆச்சு? சேகர், சொல்லுங்களேன்டா, என்னடா ஆச்சு? டேய் வாசு, என்னடா ஆச்சு சொல்லேன்டா. கீதாவுக்கு என்னடா ஆச்சு சொல்லேன்டா.